அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலசுப்ரமணி கோவையிலிருந்து. நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோருக்கு உண்டான வீடியோ தான். நிறைய குழந்தைங்க வந்துட்டு இந்த கல்லூரி சூஸ் பண்றதும் அதே போல கோர்சஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஸ்கில்ஸ்ன்றதை விட நம்மளோட கோல் என்னங்கிறதே தெரியாம இன்னைக்கு நிறைய குழந்தைங்க அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு பஸ்ல ஏறுறோம்னு வைங்க, அந்த ஏற போற பஸ்ல எந்த இடத்துல இறங்குறோன்னு தெரியாம கண்டிப்பா நம்ம எந்த பஸ்லயும் ஏற மாட்டோம். கரெக்டுங்களா? ஏறும் போது நம்ம எந்த இடத்துல இறங்கவும்னு தெரிஞ்சுதான், அதாவது நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சுதான் நம்ம அந்த பஸ்ல ஏறுவோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட 40 வருஷம் லைஃபே முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். அப்ப நம்ம இந்த படிப்பை வந்து நம்ம எந்த இடத்துக்கு என்ன வேலைக்கு நாங்க போக போறோம்னு தெரியாமலேயே நம்ம 4 வருஷம் படிச்சுட்டு வெளியில போயிடுறோம். படிச்சுட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? நீங்க நிறைய பேர் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு இருப்பீங்க. ஸோ இன்ஜினியரிங் வந்து படிச்சா வேலை கிடைக்காதுங்க. யாரெல்லாம் இன்ஜினியரிங் வந்து கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். அதாவது இவ்வளவுதான் சம்பளம்னு யாராலையும் சொல்ல முடியாத ஒரு படிப்புனா அது இன்ஜினியரிங் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே கூடாதுங்க. இதுல நம்ம என்னன்னா, குழந்தைங்களை வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் 90% பெற்றோர்கள் தவறு செய்யக்கூடிய ஒரே இடம் என்னன்னா, கஷ்டப்பட்டு எப்படியாவது 12th நம்ம பாஸ் பண்ணிடணும், அதான் பப்ளிக் எக்ஸாம்ல எப்படியாவது மார்க் எடுத்துருங்க, காலேஜ்ல போய் ஜாலியா இருக்கலான்ற மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ல 12th படிக்கும் போதே அந்த மார்க் எடுக்கிறதுக்கு வேண்டி அவங்கள மோட்டிவேட் பண்றன்ற பேர்ல இந்த மாதிரி தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைங்களை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 12th வரையும் தான் படிப்பு இருக்குது, காலேஜ் போனா ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி மைண்ட் செட்ல வந்துடுறாங்க. எக்ஸாம் இன்னைக்கு மட்டும் படிச்சுட்டு பாஸ் பண்ணா போதும் போல, ஸோ நம்ம ஈஸியா வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தோட இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்மளோட 40 வருஷம் லைஃபை முடிவு பண்ண போறது இந்த 4 வருஷம் படிப்பு தான். இதுல யாரெல்லாம் வந்துட்டு எல்லாத்தோட, அதாவது நம்ம இந்த மொபைல் போன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ அன்வான்ட் சோசியல் மீடியாஸ்ல நம்மளோட ஆக்டிவா இருக்கிறதா யாரெல்லாம் அவாய்ட் பண்றாங்களோ, ஸோ அன்வான்ட் மேட்டர்ஸ்ல இன்வால்வ் ஆகாம, அதான் ப்ராப்பரா நம்ம கோல் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு யாரெல்லாம் நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ, ஸோ அவங்க வந்து 40 வருஷம் நல்ல பொசிஷன்ல போய் உட்காந்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் கல்லூரியை வந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம படிச்சா போதும், பாஸ் பண்ணா போதும், மார்க் எடுத்தா போதும், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம மார்க் பின்னாடி ஓடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க ஒன்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ அதுல வந்துட்டு முழுக்க முழுக்க நம்மளோட ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் மட்டும்தான் இன்ஜினியரிங்ல இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு உங்களோட 40 வருஷம் லைஃப் வந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி போய் ஒரு இடத்துல உட்கார முடியும். ஓகேங்களா? சோ இங்க நம்ம ஸ்கூல்ல பண்ண மிஸ்டேக் அப்படியே பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்கூல்ல வரை பண்ணதை அதை அப்படியே விட்டுறலாம். இனிமேல் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் போது, கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அந்த கோர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏன் அந்த கோர்ஸ் எடுக்கிறோம், ஏன் அந்த கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற மாதிரி முழுமையான உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கண்டிப்பா என்னோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் டீட்டெயிலா நான் கொடுத்துட்றேங்க. யாருக்கெல்லாம் நம்ம கோர்ஸ்ல கன்ஃபியூஷனா இருக்கிறீங்களோ, இல்ல வந்துட்டு ஏதாவது காலேஜஸ் ஜாயின் பண்றதுல ஏதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா அதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்துட்றேங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.